சென்னையிலிருந்து ஆக்ராக்கு போன அந்த ரயிலில் கண்டெடுக்கப்பட்ட சூட்கேஸில் கிடந்த உடல் பற்றின ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்கு. மைதா மாவு போட்டு உடலை வேக வைத்த கொடூரம் தெரிய வந்திருக்கிறதா ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் நவீன் இணைஞ்சிருக்காரு. நவீன், என்ன சொல்றாங்க? இந்த விசாரணையில ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். மேலும் தகவல்கள் என்னவாக இருக்கிறது நவீன்? வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ரா ரயில் நிலையம் வந்தடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில்ல சிவப்பு நிற சூட்கேஸ் அடையாளமோடு ஒரு சூட்கேஸ் கண்டெடுக்கப்பட்டது. கடும் துர்நாற்றத்துடன் கண்டெடுக்கப்பட்ட அந்த சூட்கேஸ்ல ஒரு சடலம் இருப்பதை போலீசார் கண்டறிந்தாங்க. அதனை தொடர்ந்து உத்தரப்பிரதேச போலீசார் தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை உதவிக்காக நாடியிருந்தாங்க. அதன் அடிப்படையில சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல சுமார் ரயில் நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 350க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த சிசிடிவி காட்சிகளின் ஆய்வின் அடிப்படையில சென்னை பார்க் ரயில் நிலையத்திலிருந்து குருவாஞ்சேரி வந்த ரயில்ல ஒரு அந்த 2 நபர்கள் சூட்கேஸ் எடுத்து வருவது போல ஒரு சிசிடிவி காட்சியை போலீசார் கைப்பற்றினாங்க. தொடர்ந்து இந்த விசாரணை என்பது முடுக்கி விடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக குருவாஞ்சேரி ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததுல ஒரு ஆண் ஒரு பெண் என ஒரு தம்பதியினர் குருவாஞ்சேரி ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோ மூலமாக குருவாஞ்சேரி மசூதி தெரு பகுதிக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில சம்பந்தப்பட்ட வீட்டை போலீசார் இன்னைக்கு பூட்டை உடைச்சு விசாரணை தொடங்கினாங்க. அந்த விசாரணையில வீட்டினருக்குள்ள போலீசார் சென்ற போது ஒரு கடுமையான அதிர்ச்சி என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுல உள்ள சென்ற போலீசார் கூறுகையில இந்த இறந்து போனவங்க ஒரு பெண் என்பதும் அவங்க ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கு. 3 நபர்கள் இந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. 2 பெண்கள் ஒரு ஆண் என 3 பேர் இந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. இந்த நிலையில இந்த 2 ஒரு ஆண் ஒரு பெண் ஆகிய இருவரும் சேர்ந்து மற்றொரு பெண்ணை கொலை செய்து அவரது உடலை பேனில் கட்டி அந்த பேனில இருந்து எலும்பு தனியாக சரி தனியாக அந்த உடலை பிரிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த சூட்கேஸ்ல எலும்பு மொத்தம் வச்சு அவங்க ரயில் மூலமா அனுப்புனதும் சதையை சமைப்பதற்காக ஒரு பெரிய டபராவில் வைத்து அதில் மைதா மாவு காய்கறிகளை கொட்டி அவர்கள் சமைத்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இறந்து போன பெண்ணை குறித்தான தகவல்கள் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. இந்த நிலையில இறந்து போன பெண்ணினுடைய மகன் தாம்பரத்துல ஒரு ஏசி மெக்கானிக்காக பணியாற்றி வருவதும் இந்த விசாரணையில தெரிய வந்த நிலையில அந்த இறந்து போன பெண் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த மகனை தற்போது குருவாஞ்சேரி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல நாங்க கொலையாளிகளை பிடிச்சிருவோம் அப்படின்ற போலீசார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். ஆக்ராவில் மீட்கப்பட்ட இந்த உடல் தொடர்பான பல்வேறு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சில கொடூரமான பின்னணிகள் வெளியாகிருக்கு விசாரணையில். தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம வரக்கூடிய தொகுப்புகளை பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.